கள்ள சந்தையில வர்றவன் இந்த சுபாஸ்கரனை போல கொள்ளையடித்து கொண்டு வருகிற சர்வதேச குற்றவாளி, தேடப்படுகிற குற்றவாளி யாரு? சுபாஸ்கரன். 5000 கோடி தேடி கொண்டு வந்து போச்சு. பொழுது போகிறங்கிறதுக்காக ஒரு 1000 கோடி செலவு பண்ணிட்டு போறான். பல விநியோகங்கள், சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாம் முடிஞ்சு போய் ஊருக்கு போயிட்டான். என்ன காரணம்? இந்த பயலுக்கு பண்றது. சினிமா நடிகருக்கு எதுக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம்? நடிகைகளை அந்த புறத்துக்கு லண்டனுடைய அவனுக்கு பிறந்த நாளுக்கு நடிகைகள் பூரா லண்டனுக்கு கூட்டிட்டு போய் கும்மால் அடிக்கிறதுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு போறான். இன்னைக்கு லைக்கா நிறுவனம் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து லைட் பாய்க்கு கரண்ட் பில்லு 5 லட்சம் ரூபாய் ஆயிரும். அப்போ சிறு தயாரிப்பாளர் இப்படிங்க இருப்பான். ஒரு படத்துக்கு எதுக்கு ரஜினிக்கு 150 கோடி, விஜய் எதுக்கு 150 கோடி? 5 கோடி ரூபாய் பத்தாதா? 5 கோடி அதிகம். தயாரிப்பாளர் சங்கம் பூரா கள்ளச்சந்தை பார்ட்டிட்ட மிரட்டி வாங்குற சங்கமா இருக்கு. ரஜினி படம் காலா லிங்கா பிளாப் இதெல்லாம் யார் கொடுப்பா? ரஜினி கொடுத்துருவாரா? ரஜினி பொண்டாட்டி போய் வசூல் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டி கொடுக்கணும் பணம். உலகத்திலேயே பொருளை வாங்குறவன் தான் டேக்ஸ் கொடுப்பான், பொருளை விற்கிறவன் டேக்ஸ் கொடுக்குற ஒரே ஆளு ரஜினி பொண்டாட்டி தான். ஒரு படத்துக்கு 1000 ரூபாய்ங்க. ஒரு நாளைக்கு கொளுத்து வேலை செய்யறவனுக்கு என்ன எவ்வளவு கூலி? 500 ரூபாய் கூலி. 3 நாள் கொளுத்து வேலை செய்யறவன் மண்ணு சம்பந்தம் கொண்டு வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும்னா இது திரைப்படம் தேவையா? ஒரு படத்தில் நடிச்சு கொடுக்காதவன் எப்போ ஒரு படத்தில் எப்படி நடிச்சு கொடுப்பான் சொல்லுங்க? இன்னைக்கே படம் கண்டிப்பா பைனான்ஸ் வாங்கியிருப்பான், வட்டிக்கு வாங்கியிருப்பான். அதுலயே முடிச்சு போனவன் எப்போ நடிச்சு அவன் எப்படி படத்தை முடிச்சு கொடுப்பான்? இந்த கற்பனையே மனநோயாளிகள் கற்பனை. பைத்தியர் இருக்கான்ல, மெண்டல் பிடிச்சி இப்போ சட்டையை கிழிச்சு தெரியுறான்ல, இன்னைக்கே நேர்மையே இல்லாதனால நாளைக்கு எப்படிங்க நேர்மையா இருப்பான்? அதுல வாய்ப்பு இல்லை. அதாவது பல விநியோகங்கள், சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாம் முடிஞ்சு போய் ஊருக்கு போயிட்டான். என்ன காரணம்? இந்த பயலுக்கு பண்றது. சினிமா நடிகருக்கு எதுக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம்? எதுக்கு 150 கோடி சம்பளம்னு கேட்கிறேன். இத கள்ள சந்தையில வர்றவன் இந்த சுபாஸ்கரனை போல கொள்ளையடித்து கொண்டு வருகிற சர்வதேச குற்றவாளி, தேடப்படுகிற குற்றவாளி யாரு? சுபாஸ்கரன். 5000 கோடி தேடி கொண்டு வந்து போச்சு. பொழுது போகிறங்கிறதுக்காக ஒரு 1000 கோடி செலவு பண்ணிட்டு போறான். நடிகைகளை அந்த புறத்துக்கு லண்டனுடைய அவனுக்கு பிறந்த நாளுக்கு நடிகைகள் பூரா லண்டனுக்கு கூட்டிட்டு போய் கும்மால் அடிக்கிறதுக்கு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு போறான். இன்னைக்கு லைக்கா நிறுவனம் இப்படிதான் இருக்கு. அப்போ 5 கோடி வச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய தயாரிப்பாளர்கள்லாம் முடிஞ்சு ஊருக்கே போயிட்டான். நீங்க அன்னைக்கெல்லாம் எம்ஜிஆர் சம்பளமே 5 லட்சம் ரூபா தான். இன்னைக்கு 5 லட்சம் ரூபா வந்து லைட் பாய்க்கு கரண்ட் பில்லு 5 லட்சம் ரூபா ஆயிரும். அப்போ சிறு தயாரிப்பாளர் இப்படிங்க இருப்பான். ஒரு படத்துக்கு எதுக்கு ரஜினிக்கு 150 கோடி, விஜய் எதுக்கு 150 கோடி? 5 கோடி ரூபாய் பத்தாதா? 5 கோடி அதிகம். அப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனம் யாரு? தயாரிப்பாளர் சங்கம் பூரா கள்ளச்சந்தை பார்ட்டிட்ட மிரட்டி வாங்குற சங்கமா இருக்கு. 150 கோடி விஜய் அவர்களுக்கு திரைப்படத்தில் கொடுத்தாலும், ஒரு திரைப்படத்துக்கு 150 கோடி அவர் சம்பளமாக பெற்றாலும் ஒரு வாரத்துல அந்த கலெக்ஷன் எடுத்துறாங்களே சார். 4 நாட்கள்ல 50 கோடி கலெக்ஷன், ஒரு வாரத்துல 100 கோடி கலெக்ஷன், 2 வாரத்துல 200 கோடி கலெக்ஷன். சரி, எல்லாம் சரி. இதை அதிகாரப்பூர்வமாக நிறுவனம் எல்லா படம் அப்படி ஓடுறது இல்ல. காலா கபாலி ரெண்டுமே பிளாப். காலா ரஜினி படம் காலா லிங்கா பிளாப் இதெல்லாம் யார் கொடுப்பா? ரஜினி கொடுத்துருவாரா? ரஜினி பொண்டாட்டி போய் வசூல் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் கட்டி கொடுக்கணும் பணம். உலகத்திலேயே பொருளை வாங்குறவன் தான் டேக்ஸ் கொடுப்பான், பொருளை விற்கிறவன் டேக்ஸ் கொடுக்குற ஒரே ஆளு ரஜினி பொண்டாட்டி தான். சொல்லுங்க, லிங்கா படத்துல எத்தனை விநியோகத்தில் செத்தான் பாத்தீங்களா? எங்க அந்த என்ன கல்யாணம் மண்டபம், ரஜினி கல்யாண மண்டபம், ராகவேந்திரா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எத்தனை தயாரிப்பாளர் கிடந்து செத்தான்? எத்தனை விநியோக படம் வாங்கி ஓடவே இல்லை. தயாரிப்பாளர்கள் பெரிய அளவுல ரஜினி அவர்களுக்கு விமர்சனம் பணம் கொடுத்துருவாங்க. பணம்லாம் ஒரு விஷயம் தர மாட்டாரு. நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்கன்னு தெரியல. நீங்க
பஞ்சாயத்துக்கு போன கலைப்புலி தானே ஒரு படம் எடுத்தார். பஞ்சாயத்துக்கு போன ஏப்பா எனக்கு பெரிய வீட்டுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துறானுங்க இந்த லிங்க படத்துல. காலா அவுட்டு, கபாலி அவுட்டு. ரஜினி படமா ஓடுறது இல்லை. 150 கோடி ரூபாய் அநியாய சம்பளம். என்ன காரணம்? 1500 டிக்கெட்டா? இதெல்லாம் கட்டுப்படுத்திருக்கு யாரு இருக்கா? ஒரு படத்துக்கு 1500 ஒரு நாளைக்கு கொளுத்து வேலை செய்யறவனுக்கு என்ன எவ்வளவு கூலி? 500 ரூபாய் கூலி. 3 நாள் கொளுத்து வேலை செய்யறவன் மண்ணு சம்பந்தம் கொண்டு வந்து 1500 ரூபாய் கொடுக்கணும்னா இது திரைப்படம் தேவையா? அப்போ இவர்கள் உல்லாசமா வாழ்வதற்கு 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி உல்லாசமா வாழ்றதுக்கு ஏழை எளியவங்கிட்ட மண்ணு சுமக்கிற மாதிரி ரசிகர் யாருங்க? ஐடி ஃபீல்டு போய் பார்க்கறான், அவன் போறதே இல்லை. பாப்கார்ன் 500 ரூபாய்க்கு வாங்கி திங்கிறவன் எத்தனை பேர் போறான்? மொத்த படத்தையும் 500 பேர் தான் பார்ப்பான். எங்க யார் பார்க்கறான்? ஏழை மாலை தான் பார்க்கறான். அவன்கிட்ட நீங்க உங்க படத்தை 1500 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா நீங்க யாரோட எதிரி? உழைக்கிறவனுடைய உழைப்பை சுரண்ட நீங்க 1150 கோடி ரூபாய் உங்களுக்கு சம்பளம். அப்போ அதுக்கு நடிச்சு கொடுக்கறது இல்லை. இந்த விஷால், சிம்பு, தனுஷ் 3 பேருமே பொண்டாட்டி பிள்ளைகிட்ட ஒழுங்கா இல்லை. நீங்க பர்சனல் வாழ்க்கை பேசக்கூடாது. மக்களுக்கு வழிகாட்டுறவங்க தான் கலைஞர். இவர்களா கலைஞர்களா? சொந்த வாழ்க்கையும் தப்பா இருக்கு, பொது வாழ்க்கையும் தப்பா இருக்கு. எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை வீணடிச்சிருக்கான். அப்போ இவர்கள் சினிமா புறக்கணிக்கிற மக்கள் உண்மையாகவே என்ன காரணம் கேட்டீங்கன்னா இவர்கள் கொடுக்குற உற்சாகம் அடுத்து தப்பு பண்றதுக்கான அட்வான்ஸா போயிடுது. விஷால், தனுஷ், சிம்பு 3 பேருமே நிறைய தயாரிப்பாளர்கள் காணாம போயிட்டதுக்கு காரணம் இந்த 3 பேர் தான். இப்போ கலந்து ஆலோசிக்க வேணும். பல படங்கள்ல அட்வான்ஸ் ஆகிட்டு எவனுக்குமே நடிச்சு கொடுக்கல. அவன் பூரா என்ன வட்டி கட்டிட்டு இருக்கிறான். சும்மா பணம் வந்து தனுஷ் படத்தை குறைந்தபட்ச பட்ஜெட்டே 150 கோடி 200 கோடி தான். 200 கோடிக்கு வட்டி எவ்வளோன்னு போடுங்க. சினிமாவில் வட்டி கொடுத்தா பாதி விநியோகம் செத்தே போயிட்டான். வெங்கடேசன் எவ்வளவு பெரிய ஆளு, மணிரத்னத்துடைய அண்ணன். எப்படி ஏன் செத்தாரு? அன்பு செல்லிக்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி கொடுக்க முடியல. பொண்டாட்டி பிள்ளையோட அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தூக்கில் செத்து போயிட்டான். சசிகுமார் மச்சான் ஒரு தயாரிப்பாளர், அவன் செத்து போயிட்டான். அப்போ இதுக்கெல்லாம் இந்த சினிமாக்காரன் தான் காரணம். இவர்கள் வந்து போயஸ் கார்டன்ல 100 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. 100 விநியோகருக்கு வாங்கின படத்தை நடிச்சு கொடுத்தே நீ. அவன் வீட்டை வித்துட்டு இருக்காயா, நீ வீடு கட்டிட்டு இருக்க. நீ வீட்டை எம்ஜிஆரை போல நீ வந்து உனக்கு இப்போ போட்ட முதலாளிய வாழ வச்சு நீ கட்டினா பரவாயில்ல. அப்போ உன்னுடைய படம் வந்து ஓடுது, மார்க்கெட் இருக்கு, 10 பேர்ட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கிறது, எவனுக்கு நடிச்சு கொடுக்கறது? ஏன் சும்மா ஊட்டப்படுத்து கிடக்கிற? உனக்கு சாபம் தான் அதிகமா இருக்கு. எவ்வளோ மந்திரவாதி கொடுத்து மந்திர அந்த மாலையை பாதி வெளியில் தெரியுமா போட்டிருந்தா உன்னுடைய சாபம் எல்லாம் முடிஞ்சிருவான். தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு உல்லாச பேர்வழி. இந்த சுசித்ரா அந்த அம்மா சொன்ன மாதிரி குடிப்பது, கும்மாளம் படிப்பது, பெண்கள்கிட்ட சல்லாபம் பண்ணுவது தான் தனுஷுடைய வேலை. பொண்டாட்டி கூட விட்டுட்டு போயிட்டான். அப்போ விநியோகஸ்தர்கள் நிறைய பேர், தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் பாதிச்சு இந்த தொழிலை விட்டே போய் தற்கொலை பண்ற நிலைமையில இருக்கான். அவனுக்கு என்ன பதில்? தனுஷ் என்ன பதில் சொல்லுவார்? தனுஷ்ட வாங்கி தீங்கிற 10 பிஆர் வேணா ஜாலரா போடுவான். ஆனா விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் வாழ வைக்கிறவன் தான் சினிமாக்காரன், வாழ வைக்கிறவன் தான் நடிகை. ஆனா பல தயாரிப்பாளர்கள் 3 பேர்னால காணாம போயிட்டான். இது தவிர்க்கப்பட வேண்டும். ஆடியோ லான்ச்ல வந்து தனுஷ் அவர்கள் வந்து இப்போ பேசின இந்த ராயன் திரைப்பட ஆடியோ லான்ச்ல பார்த்துருக்கலாம். போயஸ் கார்டன் அந்த வீடை குறித்து பேசியிருப்பாரு. போயஸ் கார்டனில் வீடு வாங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு வந்து அந்த ஒரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய இடமும், ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய இடமும், இது மாதிரியான ஒரு முக்கிய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு வீடு கிடைச்சது வந்து பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சின்றதை அவர் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு பிறகுதான் வந்து இந்த விமர்சனம் பண்றது எழும்ப தொடங்கினது. இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிறைய பேர் நான் படம் கொடுத்துருக்கேன், என் படத்தில் நடிக்கல, ஆனால் அவர் வந்து போயஸ் கார்டனில் வீடு வாங்கிட்டாரு அப்படின்ற விமர்சனம் அதுக்கு பிறகுதான் துவங்கியது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த வீட்டை முற்றுகிட்டு இருக்கணும். திரைப்பட பணம் கொடுக்க வேண்டிய ஆட்கள் பூரா நோட்டீஸ் கொடுத்து போஸ்டர் போட்டு அங்கே வீட்டை முற்றுகையிட்டு இருந்தால் செய்தி நல்லா இருந்திருக்கும்.
ஏன் எத்தனை பேருடைய பணம் அதில் கிடக்கு, எத்தனை பேருடைய முதலீடு அதில் கிடக்கு, எத்தனை பேருடைய உழைப்பு கிடக்கு. ஒரு விநியோக ஒரு தயாரிப்பாளன் ஒருத்தர் 2 பேர்கிட்ட வட்டிக்கு வாங்குறது இல்லை, ஒருத்தர் 2 பேர்கிட்ட கடன் வாங்குறது இல்லை, ஒருத்தர் 2 பேரை நம்புறது இல்லை. அவன் வந்து ஒரு 100 குடும்பத்தை வாழ வைக்கிறான். ஒரு தயாரிப்பாளன் 100 குடும்பத்தில் வீட்டில் மண்ணெளி போட்டுட்டு அடுப்பில் வந்து பூனை படுக்க வச்சுட்டு நீ வந்து போயஸ் கார்டன் வீடு வாங்கினீங்கன்னா வெக்கமா இல்லை? உன்னுடைய திரைப்படத்தை வந்து மக்கள் புறக்கணிக்கணுமா புறக்கணிக்கூடாதா? நீ தூக்கி வீசுகிற அந்த எலும்பு துண்டுக்கு வால் பிடிக்கிற சில பிஆர்ஓக்கள் வேணா உன்னை வாழ்த்தலாம். ஆனால் உன்னால் எத்தனை விநியோகஸ்தர்கள் தெருவுக்கு வந்து கிடக்கிறான், வீட்டில் நிம்மதி இல்லாமல் கிடக்கிறான், குடும்பத்தில் குழப்பத்தில் கிடக்கிறான், வாங்கின பணத்துக்கு எத்தனை வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்து நிற்கிறான். அவனுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? உன் போயஸ் கார்டன் வீட்டை பணம் படத்துக்கு காமிச்சிடலாமா? எத்தனை பேருடைய தாலி அறுத்து அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். இது எம்ஜிஆர் ஒருத்தந்தான் நீங்கள் படம் விநியோகஸ்தர் தயாரிப்பாளர் எப்போ பணம் கொடுக்குறானோ முழு மூச்சா முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். அதுதான் இந்த தொழிலை வாழ வச்சது. பல தயாரிப்பாளர் உருவானான், பல விநியோகஸ்தர் உருவானான், பல டிஸ்ட்ரிபியூட் எம்ஜிஆர் படத்தை வாங்கி ஓட்டினா டூரிங் டேக்கில் ஓட்டுனா பெரிய ப்ரொடியூசர் ஆயிடுவான். இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது. இப்போ தனுஷ் காலத்தில் என்ன நடக்குது, விஷால் காலத்தில் என்ன நடக்குது, சிம்பு காலத்தில் என்ன நடக்குதுன்னா பல பேர் தயாரிப்பாளர் ஓடி போயிட்டான். ஒரு பிரஸ் மீட்டில் சொல்றாரு விஷால், 5 கோடி 10 கோடி எடுத்துட்டு வந்துடாதீங்க கோடம்பாக்கத்துக்கு, கவனிச்சிங்களா? அப்போ கொள்ளையடிக்கிற லைக்கா சுபாஸ்கரன் தான் திரைப்படம் எடுக்கணும். சாதாரண ஆள் தான். அதுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாடை மாத்திக்கிட்டாருல சார் விஷால். நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை, தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷாலோட அவருடைய அர்த்தத்தை அப்படி வேற மாதிரி மாத்தி. அதாவது மக்கள் முட்டாளா இருக்காங்க, நாக்கு எப்படி வேணா சொல்ல முடியல. அரசியல்வாதி நாக்கு மாதிரி தேர்தலுக்கு முன்பு கொடுக்குற வாக்கு தேர்தல் முடிஞ்சவரையோ காசு வாங்கி தான் ஓட்டு போட போயா வெளியில சொல்றானா இல்லையா? அதே கதை தான் இது. நீங்க எந்த தயாரிப்பாளர் பணம் வாங்கினியோ அந்த தேதியில் முடிச்சு கொடுக்காத நீயே ஒரு நடிகனே அல்ல. உன்னை கண்டிக்கக்கூடிய அளவுக்கு இங்க எந்த தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து சங்கமா இருக்கு. உன்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்கிறது, அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்கிறது, இதுக்காக தான் சங்கம் சேர்த்துறாங்க. நீங்க திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 20,000 கொடுத்துருக்காங்க. எதுக்கு 20,000 கொடுத்தீங்க? தேர்தலில் 20,000 ஒரு ஓட்டுக்கு. எதுக்கு 20,000 கொடுத்து வரீங்கன்னு கட்ட பஞ்சாயத்து பண்றக்கா? அப்போ இந்த திரைப்பட தொழில் வாழ வைப்பதற்கு ஆளே இல்லை, அழிப்பதற்கு தான் ஆள் இருக்கு. இது உதாரணம் இப்போ தனுஷுக்கு கொடுத்துருக்கிற எச்சரிக்கை நோட்டீஸ்.